அனைவருக்கும் நமஸ்காரம். தீராத வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய ஸ்லோகம் இது. நாராயணியத்தில் 8வது தசகத்தில் 13வது ஸ்லோகமாக இதை பட்டத்ரி அவர்கள் எழுதியிருக்கின்றார். காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவா அவர்கள் இந்த ஸ்லோகத்தை 108 முறை தொடர்ந்து ஒரு மண்டலம் உச்சரித்து வந்தால் தீராத வியாதிகள் அனைத்தும் தீரும் என்று அருளி செய்திருக்கின்றார். அவருடைய திருவாக்குப்படி நம்பிக்கையுடன் குருவாயூரப்பனை மனதில் இருத்தி இந்த ஸ்லோகத்தை பிரார்த்தித்து அனைத்து நோய்களிலிருந்தும் விடுதலை பெறுவோம். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே த்வமித்தமுத்தாபித பத்மயோனிகி அனந்த பூமாமவரோகராசிம் நிருந்திவாதாலய வாச விஷ்ணோ. அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே த்வமித்தமுத்தாபித பத்மயோனிகி அனந்த பூமாமரோகராசிம் நிருந்திவாதாலய வாச விஷ்ணோ. நனுபராத்மன் பரமாத்மாவாக எங்கும் வியாபித்திருக்கும் பாதாலய வாச விஷ்ணு குருவாயூரில் வாசம் செய்யக்கூடிய பகவானே, அஸ்மின் பாத்மகல்பே இந்த பாத்மகல்பத்தில் பத்மயோனிகி பிரம்மதேவனை துவமித்தம் உத்தாபித இங்கனம் தோற்றுவித்தவரே, அனந்த பூமா எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவரே, மமரோக ராஷிம் என்னுடைய வியாதிகளை நிறுத்தி தடுப்பாயாக அப்படின்னு குருவாயூரப்பனை பிரார்த்தித்து 45 நாட்கள் தினம் 108 முறை இதை பக்தியோடும் நம்பிக்கையோடும் பாராயணம் செய்து தீராத வியாதிகளில் இருந்து குணம் பெறுவோமாக. கிருஷ்ணா குருவாயூரப்பா சரணம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஹரியே நமஹ.